ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு இட்லி ஊற வச்சுட்டோம். அது காலையில் எப்படியும் மாவு அரைக்கணும். இன்றைக்கி நல்ல தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அதையும் பிடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துணி இருக்குது, அது துவைக்கணும். அப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்கணும். இதுதான் என்னோடய ரொட்டீன் இருக்குது. அது இல்லாமல் என்ன பண்ணோம்னா, எங்கள் வீட்டுக்காரவங்க டிஃபன் காலையில் செஞ்சு சாப்பிட வச்சு வேலைக்கு அனுப்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க காலையில் எழுந்து டீ போட்டு வச்சுட்டாங்க. டீ எப்போவும் அவங்க தான் போட்டு வச்சுட்டு எழுப்புவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக நான் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு தூக்கம் கொஞ்சம் வரும். காலையில் பாப்பா தூங்குற கேப்பில் தான் நான் தூங்கிக்கணும். எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறது வந்து டீ போட்டு வச்சுட்டு காலையில் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க வேலைக்கு போகிற டயர்டு இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா ரெகுலராக அவங்க ரொட்டீனாக போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து பாப்பா கூட நைட்டு 12 மணி 1 மணி ஆகும். அதனால் நான் தூங்க முடியாது. பாப்பா தூங்குற கேப்பில் தான் நான் தூங்கிக்கலாம். அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. அப்புறம் அவங்க எழுப்பி விட்டாங்க. எழுந்து நான் டீ குடிச்சிட்டு பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக கோதுமை ரவா செஞ்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கேரட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு அவங்களுக்கு கோதுமை ரவா செஞ்சுட்டேன். அவங்களுக்கு செஞ்சதில் கொஞ்சம் அவங்களுக்கு குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிடுவாங்க. எப்போவும் என்னன்னா நான் அப்படியே வச்சுருவேன். அவங்களுக்கு சுட சுட இப்போ தான் 7:30க்கு தான் சமைக்கிறேன். அவங்க 8 மணிக்கு வேலைக்கு போகணும். அவங்க குளிச்சுட்டு வந்த வேகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. பாப்பா அதுக்கடுத்து எழுந்துருவா. அவங்க எழுந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நானே பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன், கிச்சனில் அவங்க அப்பாட்ட நேராக போர்வையோடவே போயிட்டுருக்கா. அப்புறம் அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாப்பா வந்து பார்த்துக்க நான் வேலைக்கு போகிறேன், மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் பாப்பாவை ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கணுன்ட்டு கிரைண்டர் எடுத்து மேலே வச்சேன். பாப்பா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாலும் அவள் பின்னாலேயே நான் நிற்க வேண்டியதாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மண்டி போட ஆரம்பிச்சதுனால என்னால் ஒரு வேலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அவள் வந்து இப்படி பேக் சைடில் விழுந்துடுறா, அப்படி பிறண்டு விழுந்துடுறா. அதனால் தலையில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ரவுண்டாக சப்பையாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாருமே. பிள்ளைக்கு தலையை பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, தலையை பிடிச்சி விட்டதுக்கு குளிக்க வைக்க வர்ற அம்மா நல்லா தான் இருக்குது, நீ எதுவும் பிடிக்க வேணான்ட்டாங்க. அதனால் நான் விட்டுட்டேன். ஆனால் பாப்பாவை பெட்டில் கடத்தி பார்த்தீங்கன்னா பின்னால் தலை சப்பையாகவே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஆனால் முடி வளர்ந்தா அது தெரியாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள் என் மடியில் படுத்துக்கிறாங்க. எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பொண்ணுங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாவை அரைக்க அப்படியே அரைச்சி போட்டுட்டேன். மாவு ஒரு சைடில் அரைஞ்சிட்டு இருந்தால் அதை அப்படியே அள்ளி போட்டுடலாம், பக்கெட்டில் அள்ளி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் மாவு நல்லா நைஸாக இருந்துச்சு. நான் பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டு என்ன பண்ணிவிட்டேன், மாவு நைஸாக இருந்ததை பார்க்கல. எப்போவுமே அரிசி வந்து கொரகொரப்பாக அரைக்கணும், உளுந்து நைஸாக அரைக்கணும். நான் என்ன பண்ணிவிட்டேன், ரொம்ப மாவு வந்து இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு மாதிரி அரைச்சிட்டேன். சரி ஓகே பார்க்கலான்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அரைச்சி அள்ளிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, நம்மளோட கவனக்குறைவு தானே அது. அப்புறம் கிட்ட மாவு ஒரு சைட்லேயே பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுட்டேன். ஒரு சைடில் பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து என்ன பண்ணுறேன்னா மண்டி போட ஆரம்பிச்சிடறா. சுற்றி தலவாணி வச்சாலும் அதை தள்ளி விட்டுட்டு ஃப்ரிட்ஜை பிடிச்சிட்டு நிற்க ஆரம்பிச்சிடறா. அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக டால் மாதிரி வைக்க போகிறேன். குக்கரில் வைக்க போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கழுவி வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சுட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. அரிசியும் ஊற வச்சுட்டேன் மதியம் சாப்பாட்டுக்கு. குக்கரில் நம்ம வச்சிடலாம். பாப்பா இருக்கா அங்கே பாருங்கள். பாப்பா வந்து நான் விட்டுட்டு வேலை பார்த்தேன் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுறா பாருங்கள், அந்த சேரில் ரெயின் கோட்டை பிடிச்சி மேலே இழுத்து போட்டுக்கிட்டு அவள் பாட்டுக்கு கிச்சனுக்கு வரா. இதுதான் பண்ணிகிட்டு இருக்கா. கீழே விட்டா அழறா. ஆனால் சேரில் வாக்கரில் உட்கார வச்சதுக்கு இந்த வேலை பண்ணுறாரு அவர். பாப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசம். இப்போது முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ எதுவாக இருந்தாலும் கீழே தள்ளி விட்றது தான். பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு, எங்கே உட்காந்துருக்காரு, ஃப்ரிட்ஜ் கிட்ட உட்காந்துருக்காரா. அப்படியே அவர் வீடியோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பருப்பு அலசி வச்சுட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காயும் அப்புறம் நூக்குல ஒரு காயும் போட்டு தான் பருப்பு டால் மாதிரி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லி சாம்பார் மாதிரியே இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் செமையாக இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பருப்பு காய்கறி எல்லாம் கழுவி போட்டாச்சு. எதுவுமே நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. எல்லாமே கழுவிட்டு இதில் தக்காளி, பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து அதில் போட்டுக்க வேண்டியதுதான். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, பாப்பாவுக்கும் இதே தான் கொடுக்குதாங்கிறதுனால பாதி மட்டும் போட்டுக்கிறேன். பாதி பச்சை மிளகா போட்டாச்சு. அப்புறம் தக்காளி கட் பண்ணதாக அள்ளி அதில் போட்டாச்சு. அப்புறம் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, பெருங்காயம் சேர்க்கல அதனால் நான் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம் வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போடணும். இப்போ சீரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த சீரகத்தையும் போட்டேன். இப்போ இந்த 5 டப்பா எம்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டப்பாவில் எது கொட்டி வச்சாலும் இது மாதிரி பூச்சி பிடிக்குது தெரியுதுங்களா, அது மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி வண்டு வைக்குது.
அதனால 5ஆவது டப்பாவும் நான் எம்ப்டி பண்ணுறதும் எங்கள் வீட்டுக்காரங்க கொட்டி வைக்கிறதும் நான் எம்ப்டி பண்ணுறதும் அவர் கொட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து வண்டு வந்துடுது. எதனால தான் வருதுன்னு தெரியல. அதை காய வச்சு அப்புறம் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி, மெய்யில் சாம்பார் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அந்த கப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கப்பில் வந்து பிளாஸ்டிக் கப்பு, அதில் தான் காய அலசி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு, கல் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ சவுண்டு. அவர் வண்டியே தூக்குறாரு. நான் வந்து அங்கே ஒரு பார்க்குறேன்ட்டு பார்க்காம வேலை பார்த்துட்ருக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சவுண்டு விட்டுட்டு வண்டியை தூக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறா. உங்கள் பொண்ணும் அப்படி தான் பண்ணுறாளா? உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களும் இப்படி தான் இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் விசில் போட்டு மூடிட வேண்டியதான். மூடி போட்டு நல்லா விசில் வந்துச்சுன்னா அப்படியே சூப்பராக அதை தாளித்து ஊற்றிடலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. ஏன் புளி ஊற்றுறேன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்காது, கெட்டு போகாது சீக்கிரம். அப்புறம் கொஞ்சமாக பருப்பு எல்லாம் வெந்துடுச்சு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு நல்லா கிடஞ்சிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சா தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஒரு சில கத்திரிக்காய் மட்டும் அப்படியே முழுசாக போட்டுருவேன், தெரியுதுங்களா. ஏன்னா ரொம்பவும் கரைஞ்சிட்டுனா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது அந்த நாக்குக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா. அப்புறம் ஒரு சைடில் வானல் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டேன். கடுகு போட்டு பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுங்க. ஏன்னா நான் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கிறப்ப போட்டேன். ஒரு சைடில் சாதம் வெந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மசாஜ் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. எப்படி செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் எண்ணெய், பாதாம், மாதுளம்பழம் கொஞ்சமாக போட்டுட்டேன். மாதுளம்பழம் எதுக்கு போட்டேன்னா மாதுளம்பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டா. சரி இதில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்தா அதையும் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் பேபிக்கு மசாஜ் பண்ணுறீங்கன்னா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சு இந்த ஆயில் எடுத்து மசாஜ் பண்ணிங்க, ஸ்கின் பிரைட்னிங் ஆகும், டேர்ன் ஆகாமல் இருக்கும் ஃபேஸு. அதனால் இது போடுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நல்லா ஆற வச்சு வடிகட்டி காட்டன் துணியால் வடிகட்டி அதை யூஸ் பண்ணணும். நல்லா ஆறணும், நல்லா கொதிக்கணும். தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சிறப்பே வாடை கமன்னு வருது. இதை காய்ச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக வந்துச்சு. அதனால் நல்லா காய்ச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் வந்து நான் வந்து மேலே வர முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் மேலே வர முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.